இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய் தொக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அது வறுபட்ட உடனேயும் அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எள்ளு போட்டுட்டு எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனேயும் கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சமாக மிளகு போட்ட உடனே சீரகம் போட்ட உடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கத்திரிக்காய் போட்டுட்டு கூடவே லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதங்க விடணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது லைட்டாக எண்ணெய் பிரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் உள்ளே சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எல்லையும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் நம்ம ஏற்கனவே காயின் சைஸில் ஊற வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி.